இங்க ஒரு பொண்ணு ஒரு ஆத்துல குதிச்சு சூசைட் பண்ண போறா. அப்ப அந்த ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு 2 பேர் இதை பார்த்தது உடனே அந்த ஆத்துல குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த வழியா வந்து அந்த பொண்ணோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இவனுங்க இவளை கிட்னாப் பண்ணிட்டு தான் போறாங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு உடனே இந்த மேட்டரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல, அதே நேரம் இந்த பக்கம் இவனுங்க இந்த பொண்ணை கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து காரோட இன்ஜின்ல இருந்து புகை வந்துருது. அவ்வளவுதான், இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இவங்களோட வீட்லயே படுக்க வச்சாரானுங்க. அடுத்த நாள் காலையில எழுந்த இந்த பொண்ணு இவனுங்களை பார்த்துட்டு இவனுங்க ஏதோ நம்மளை கடத்திட்டு தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு பயந்து போனவன் ஒரு ராட் எடுத்துட்டு ப்ளீஸ் என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீசுன்னு வீசிட்டு இருக்க. அப்ப இவனுக்கு வந்துட்டு ஏமா நீ செத்தா சாவ அப்படின்னு சொல்லிட்டு விடாம அவனை காப்பாத்தணும் பாத்தியா, எங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மேட்டர் எல்லாத்தையும் இவனுக்கு சொல்ல, சோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரி என் ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இவனுக்கு கூடயே இருக்கா. அப்ப அதே நேரம் அந்த பொண்ணை தேடி வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்கிட்ட இருந்து அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியே அண்ணங்கார வந்துட்டு மரத்தெல்லாம் அறுத்துட்டு இருக்கான். அப்படி இவன் அறுத்துட்டு இருக்கும்போது தெரியாம தேனி கூட்டம் வந்து கிடைச்சி விட்டுறான். அவ்வளவுதான், தேனி எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருது. இவன் என்ன பண்றானா அந்த ஷா மிஷினை தூக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டே ஓட, இதை பார்த்த இவங்க ஏதோ அவன் நம்மளதான் கொல்ல வரான்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடானுங்க. அப்ப அந்த கேங்ல கடைசியா ஒரு பொண்ணு வந்து ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அப்ப பின்னாடி வந்த அண்ணக்காரன் இவளை கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி ஓட, என்ன கிராஸ் பண்ணி எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்துட்டே ஓடிட்டு இருக்கும் போது அப்ப தெரியாம முன்னாடி இருக்க ஒரு மரத்துல டமால் நடிச்சு கீழே விழுந்துறா. அப்ப அந்த மரத்து மேல இருந்த ஒரு ஷார்ப்பான கட்டை ஒண்ணு கரெக்டா வந்து வயிற்றுலயே ஏத்தி அங்கேயே செத்து போயிடறா. அதுக்கப்புறம் அவனுங்க 3 பேரும் திரும்ப வந்து இப்படி செத்து போயிருக்கவளை பார்த்துட்டு அவன் தான் அவளை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டோட சாவுக்கு பழி வாங்கி ஆகணும், அவனுங்களை கொண்டு ஆகணும் பரமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிளான் போட்டுட்டு இருக்க. இது வந்துட்டு அண்ணக்காரனுக்கு தெரியாதான் ஓட்டான். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த தம்பிக்காரனும் அந்த பொண்ணு சேர்ந்து வீட்டுக்கு வெளியே ஆணியெல்லாம் அடிச்சு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணக்காரன் வந்துட்டு கட் பண்ண அந்த மரத்தை எல்லாத்தையுமே ஒரு மிஷின்ல போட்டு அரைச்சிட்டு இருக்கான். சோ இப்படி இவங்க இந்த பக்கம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அந்த 3 பேரும் மச்சான் இதான் சரியான நேரம், அவனுங்களை போட்டா மட்டும் தானே நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டீமா பிரிச்சுக்கிட்டு 2 பேர் தம்பிக்காரனை போறதுக்கும் ஒருத்த அண்ணக்காரனை போறதுக்கும் போறானுங்க. இந்த பக்கம் தம்பிக்காரனை போறதுக்காக 2 பேர் கையில பேட் எடுத்துன்னு வர, அப்போ தெரியாம தம்பிக்காரன் வந்துட்டு அங்க இருக்க ஒரு எலக்ட்ரிக் மிஷினை தள்ளி விட்டுறான். அது வந்துட்டு பக்கத்துல இருக்க தண்ணியில விழுந்துருது. சோ இதனால அந்த தண்ணி ஃபுல்லா கரண்ட் வந்து பாஸ் ஆயிருக்கு. இதை தெரியாம வந்ததுல ஒருத்தன் உன்னை போடாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேட் எடுத்துன்னு ஓடி வர, அப்படி ஓடி வரும்போது தெரியாம காலை கொண்டு போய் அந்த தண்ணியிலே வச்சாராம். அவ்வளவுதான், நல்லா ஷாக் அடிச்சு தீஞ்சு போய் விழுந்து அங்கேயே செத்து போயிடும். இதை பார்த்துட்டு பின்னாடி இருந்தவன் எதுவுமே தெரியாம என் ஃப்ரெண்டையே ட்ராப் வச்சு போட்டுலடா உன்னை நீங்க போடாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடி வர, அப்படி ஓடி வரும்போது அப்ப கீழே இருக்க ஒரு ஒயர்ல கால் தடுக்கி கரெக்டா போயிட்டு இவங்க ஆணியெல்லாம் அடிச்சு வச்சிருக்க அந்த பாக்ஸ் உள்ளே விழுந்துறான். அவ்வளவுதான், ஆணி எல்லாமே அவன் தலையில இறங்கி அங்கேயே செத்து போயிடறான். இதை பார்த்துட்டு இந்த தம்பிக்காரனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒண்ணுமே புரியல, யாருடி இவனுங்க அவனுங்களே வந்து செத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கும்போது அப்ப அதே நேரம் அந்த பக்கம் அண்ணக்காரனை போட போனவன் ஒரு கத்தி எடுத்துட்டு நைசா பின்னாடி இந்த அண்ணக்காரனை போடலான்னு சொல்லிட்டு ஓடும்போது அப்ப அந்த நேரம் பார்த்து கரெக்டா அண்ணக்கார கட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே குடிய பின்னாடி ஓடி வந்தோம் நேரா போயிட்டு அந்த மிஷின்ல தலையை விட்டுறான்.